अस्सलाम वालेकुम वेलकम टू जीफी सिंपल लाइफ स्टाइल हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்க ஆல் ஆர் டூயிங் குட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மட்டனை வச்சு ஒரு மட்டன் பால்ஸ் தான் செய்ய போறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுக்கு கொஞ்சமா மட்டன் எடுத்துர்க்கேன் இது ஒரு மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இத நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துப்போம் இத வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் நீங்க மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமா மட்டன் எடுத்து பால்ஸ் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா வரும் இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துங்க இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் இதில 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இல்ல 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துங்க 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுல மட்டன் மசாலா அப்படி இல்லனா கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வினிகர் இல்ல லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இத நல்லா mix பண்ணி விட்டுங்க இந்த மசாலா எல்லாமே ஒன்னு சேர நல்லா கலந்து வரணும் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துங்க இப்போ இத குட்டி குட்டி பால்ஸா நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் கட்லெட் மாதிரி வேணும்னாலும் இந்த ஓவல் ஷேப்ல வேணும்னா எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க செஞ்சு வெச்சீங்க நான் இன்னைக்கு பால்ஸ் மாதிரி தான் செஞ்சிருக்கேன் எல்லாத்தையும் இத வந்து பால்ஸா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணி mix பண்ணி ஒரு லிக்விட் மாதிரி ஒரு பேஸ்ட் அளவுக்கு mix பண்ணி வச்சிங்க இந்த லிக்விட் மாதிரி இப்படி இருக்கணும் பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த மட்டன் பால்ஸை mix பண்ணிக்கலாம் இதில் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் பண்ணிங்க எல்லா இடத்துல பரற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிங்க இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே இந்த மைதா மாவுலயும் mix பண்ணிட்டு இப்போ பிரெட் கிரம்ஸ்லயே நல்லா பரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் செஞ்சு வச்சிங்க இப்போ வந்து ஃப்ரை பண்ண ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அதனால தான் ஆயில் இந்த கலர்ல இருக்கு நான் அப்ப வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட போறேன் நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆயிருக்கணும் இப்போ ஓவர் பாலா நம்ம சேர்த்துக்கலாம் இது பிரிஞ்சலாம் போகாது பயப்படாம வந்து எண்ணெயில சேர்த்துங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமை குறைச்சு வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அப்பதான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இதுல ஒரு சைடு வெந்ததும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் நம்ம பயப்படாம பரட்டுங்க உடைஞ்சலாம் போகாது ஏனா பைண்டிங்காக நம்ம பொட்டுக்கடலை மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துறோம்ல அதனால பிரிஞ்சலாம் போகாது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் பிரவுன் வந்தோனே எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா வடிச்சு எடுத்துங்க அவ்வளவுதான் நம்ம சூப்பரான மட்டன் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸாவும் இருக்கும் ஏதாவது சைடு டிஷ்க்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது மைனஸ் கெச்சப்போட வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் மட்டன் சில பேருக்கு பிடிக்காது குழந்தைங்கலாம் அதிகமா மட்டன் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் எடுக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching